தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய ஒரு டிபி ட்ரிக் தான் வந்து பார்க்க போறோம். என்ன டிபி ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபி வந்து டிஃபரெண்ட் ஃப்ரேம்ஸ்ல எப்படி வந்து எடிட் பண்ணி வைக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஜஸ்ட் வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்க போகுது. வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு எப்படிங்கறத தெரிஞ்சுட்டு உங்களோட வாட்ஸ்அப் டிபியை டிஃபரெண்டா வைங்க. வீடியோக்குள்ள போலாம். வாட்ஸ்அப் டிபியை டிஃபரெண்டான ஃப்ரேம்ஸ் எல்லாம் வச்சு எடிட் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த ஆப் தான் தேவை. இந்த ஆப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து வாட்ஸ்அப் மட்டும் வந்து கிடையாது, நீங்க எந்த சோசியல் மீடியால வேணாலுமே ப்ரொஃபைல பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதுல எடிட் பண்ணி வந்து வச்சுக்க முடியும். டிஃபரெண்ட் ஃப்ரேம்ஸ்ல வந்து நீங்க வந்து மாத்திக்க முடியும். ஸோ ஆப் இன்ஸ்டால் பண்ணதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்ட் அப்புறம் வந்து மை கிரியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுல ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே ஒரு சில பர்மிஷன்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாமே அக்செப்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் உங்களோட கேலரில இருந்து ஒரு போட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எந்த போட்டோ நீங்க எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த போட்டோ வந்து செலக்ட் பண்ணிருங்க. செலக்ட் பண்ணதுமே இதுல வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஃப்ரேம்ஸ்ல வந்து கொடுத்திருப்பாங்க. உங்களுக்கு எந்த ஃப்ரேம் வேணுமோ நீங்க அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க அப்படி ஸ்வைப் பண்ண பாத்தீங்கன்னா நிறைய விதமான ஃப்ரேம்ஸ் வரும். இப்ப ஏதாச்சும் ஒரு ஃப்ரேம் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் இந்த ஃப்ரேம் இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட இமேஜுமே வந்துடும். நீங்க கரெக்டா உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு நீங்க ஜூம் பண்ணி அதை வந்து வச்சுக்க முடியும். கரெக்டான ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இதுல நீங்க நீட்டா வந்து பண்ணிக்க முடியும். இப்போ நீங்க ஏதாச்சும் அதுல ஒரு ஃபோல்டர் வந்து செலக்ட் பண்ணிருப்பீங்களா, அந்த ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய எல்லா ஃப்ரேம்ஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்க இந்த இடத்துல கூட வந்து அப்படியே ஒரு ஃப்ரேமை வந்து மாத்திக்க முடியும். ஸோ அதே மாதிரி பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஃபிளிப் இமேஜ் அப்படிங்கறத வந்து கொடுத்துருப்பாங்க. உங்களோட இமேஜ் வந்து நீங்க டேன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து டேன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபில்டர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ அந்த கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய விதமான ஃபில்டர்ஸ் இதுல வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த ஃபில்டர் சொன்னாலுமே நீங்க அதுல வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். சோ மேல பாத்தீங்கன்னா வந்து டவுன்லோட் ஐகான் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுமே இந்த போட்டோ பாத்தீங்கன்னா வந்து டைரக்டா உங்களோட கேலரில வந்து சேவ் ஆயிரும். அதே மாதிரி கீழே பாத்தீங்கன்னா வந்து செட் வாட்ஸ்அப் டிபி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ இதை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களோட வாட்ஸ்அப் வந்து போயிடும். அப்படியே நீங்க டைரக்டாவே ப்ரொஃபைல் வந்து செட் பண்ணிக்க முடியும். அவ்வளவுதான் நண்பர்களே இந்த வீடியோ மூலமாக வாட்ஸ்அப் இருக்கக்கூடிய டிபியோட ஃப்ரேம்ஸ் எல்லாம் எப்படி வந்து டிஃபரெண்டா டிசைன் பண்றது அப்படிங்கறத பத்தி தெளிவா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு வந்து நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க. வேற எதுவும் கண்டென்ட் பத்தி நான் வீடியோ போடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த கண்டென்ட் பத்தி மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதற்கான வீடியோ பாத்தீங்கன்னா நான் சீக்கிரமே வந்து போட ட்ரை பண்றேன். நம்ம சேனல்ல நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து போறப்ப நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு எதுவும் டவுட்ல இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து ரிப்ளை பண்றேன். அப்படி யாருக்காச்சும் உங்களுக்கு பர்சனலான டவுட்லாம் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி நான் ரிப்ளை பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பாய்.